சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யார் மேலயும் இருக்கிற கோபத்தை எங்க மேல காட்டிவிட்ட. அத என்ன ஏதுன்னு கேட்கல மத்தவங்களை எல்லாம் இழுத்து விட்டு நீ பேசுறது கரெக்ட்ங்கற மாதிரி அக்கா எனக்கு யார் மேலயும் எந்த கோவமும் கிடையாதுக்கா. நீங்களே ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? சரிக்கா தப்புதான், அதுவும் என் தப்புதான். நான் யாரையும் இழுக்கல. என் மேல சத்தியமான தப்பா யோசிச்சு எதுவுமே சொல்லல. அப்படி அது தப்புனா எனக்கே ஏதாவது ஆகிட்டு போட்டு நான் சாவுறேன். நந்தினி திரும்ப திரும்ப தயவு செஞ்சு அந்த வார்த்தையை சொல்லாதம்மா. வாங்க வந்துருங்க மாமா. எதுக்கு மாமா இப்ப இல்லாத விஷயத்துல அக்கா கிட்ட சொல்லி மூட்டி விட்டீங்க? எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். நேத்து நான் பேசினது எதுவுமே தப்பு கிடையாது. நான் அவருக்காண்டி தான் பேசினேன். அது ஏதோ தப்பா போய் நான் சாரி கேட்டு சாப்பிட்டு எல்லாம் சரியா போச்சு. திரும்ப போய் அக்கா கிட்ட ஏன் எல்லாத்தையும் சொன்னீங்க? ஏமா என் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசுறேன். அதுல நம்ம தப்பு இருக்கு? தப்புதான் மாமா. எங்க ஒத்துமா உங்க கண்ணை உறுத்தி இருக்குல்ல. என்னடா சாக்கு அப்படின்னு நினைச்சீங்க? இப்ப கிடைச்சோனே மூட்டி விட்டீங்க. நான் பேசிக்கிறேன், நீ என்னட்ட பதில் சொல்லு. எதுக்கு அவரை இழுத்து பேசிக்கிறேன்? நீ நான் கேட்டது வேற கேள்வி, நீ சொல்றது வேற பதில். நீ என்னவா இருந்தாலும் நாங்க வேற நீங்க வேறன்னு பேசி விட்டுருக்க. அதுதான் பிரச்சனையா இருக்கு. இதுவும் தப்பா போச்சா? ஆமா, இது என் மேலதான் தப்பு. தப்புதான். எதுக்கு நான் இப்ப கேள்வி கேட்டேன்னு எனக்கு தெரியல. நான் இனிமே இந்த வீட்ல பேசவே இல்ல. நான் யார்கிட்டயுமே பேசல. நான் இனிமே பேசவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நந்தினி நந்தினி என்னாச்சுமா? ஏய் நந்தினி என்ன என்ன நந்தினி ஏய் நந்தினி தண்ணி தண்ணி எடுங்க. தண்ணி தண்ணி ரேணுகா தண்ணி எடுத்து குடி. இப்ப தண்ணி குடிக்க கூடாது. இரு கொஞ்சம் குடி. தண்ணி குடிமா. நீ எதுக்கு டென்ஷன் ஆயிடுங்க? எதுக்கு கோவப்படுற? நீ சும்மா தான் விடுங்களேன். ஐயா அப்பா, நீ புதுசா ஆரம்பிக்காத. நான் சும்மா தான் இருந்தேன். நான் என்ன பேச்சு ஓட முடியாதவன் தெரியுதுல. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? டேய் கதிரு, உன் பொண்டாட்டி தான பேசிட்டு இருந்தா? நீ என்னடா அவகிட்ட கத்திக்கிட்டு இருக்க? நான் ஒண்ணு வேண்டாங்க, விடுங்க விடுங்க. அவளுக்கு ஒண்ணுன்னா அவரு பாஞ்சிட்டு வருவாரு, அவருக்கு ஒண்ணுன்னா இவங்க பாஞ்சுக்கிட்டு வருவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அமைதியா நிக்கணும். இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கிடந்தாலே அப்ப நம்ம விலக்கி விடணும். இவங்களுக்காக அடிய வாங்கிக்கணும். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கணும். அவங்க நம்மள பேசுவாங்க, அதுக்கும் சும்மா இருக்கணும். ஏதாவது ஒரு மனசு வருத்தப்பட்டு ஒத்த வார்த்தை பேசிவிட்டேன்னா ரேணுகா கெட்டவ. எதுவுமே பேசாம இருந்தா நான் நல்ல. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லம்மா. எவ்வளவோ பார்த்தாச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. வர்றப்பவே நல்ல ஜகனமாலாம் இருக்கு. ஏய் நீங்க இங்கே இருங்க, 2 நிமிஷம் கழிச்சு வாங்க. சரிண்ணே. டேய் உள்ள பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்குடா. வேண்டாம்ப்பா விட்டு. ஐயோ நீ நான் தேவையில்லாத வேலை. அண்ணி அண்ணி ஏய் ரேணுகா சும்மா இருக்கே. சும்மா அடேங்கப்பா, இந்த கூட்டணி வலுவான கூட்டணி. 10-12 வருஷம் ஒத்துமையா இருக்கேன். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா உடையும் நினைச்சேன். 10 நாள்ல புடிங்கிருச்சப்பா. இங்க எதுவும் பிச்சுக்கல, யார் சண்டையும் போடல. நீங்க பாட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆமாமா பிரியல. தெரு வரைக்கும் உங்க சண்டை நார்தடா. இன்னும் என்னத்தை புத்தி வைக்க போறிய? அண்ணா இப்ப யார் நீங்க சண்டை போட்டா? யார் இங்க சண்டை எல்லாம் போடலண்ணா? ஒரே ஒரு நாள் காசு இல்லாம உங்களால் வாழ முடியுதாடா? அதுக்குள்ள முட்டிக்கிருச்சுல. இப்ப காசு இல்லங்கிறது இல்ல எங்க பிரச்சனை. நான் காசை கொடுத்தா அவ காசை வாங்கல, அதான் பிரச்சனை. ஓஹோ, பிச்சை எடுத்த பெருமாள் அனுமாருக்கு தானம் கொடுத்துச்சான். பணத்தை அவங்க வேணாம்ட்டாகலாம், இவங்களுக்கு புத்துக்கிருச்சான். வெக்க கேடு. சும்மா ஏதாவது பேசிட்டே இருக்காதீங்க. வணக்கம். வாங்க ரவி. உட்கார். ஏய் வா. போங்க, நான் ஒன்றும் சண்டை விட மாட்டேன். போங்க. நீ வா. சரி போங்க போங்க, வரேன். தேவையில்லாத சும்மா ஏதாச்சும் பேசணுமே பேசு. முணங்கிட்டு தர்றாங்க. சரி வா வா போவோம்.
என்னம்மா ஏன் அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ற? அக்கா இப்படி பேசுவாங்கன்னு நினைச்சே பார்க்கல. நான் அவங்கள சமாதானப்படுத்த தான் வந்தேன். அது திரும்ப சண்டை நீ ஆயிருச்சு. திரும்ப திரும்ப பேசுறதுனால தானே அவங்க தப்பா நினைச்சுக்கிற. என்னாட்டி முடியல. வணக்கம்மா சமந்தியம்மா. வணக்கம். எப்பா இருமா நான் தான் வர சொன்னேன். ஏய், உங்களே யார் வீட்டுக்குள்ள விட்டுதே? போ வெளியா, போங்க வெளியா, போ. போட. ஏய், போடா வெளியா. டேய், முதல்ல ஓம் பழப்ப பாரு, பா. அப்புறம் வந்து கேள்வி எழு, பா. நான் தான் அவளை போக சொன்னேன், நான் தான் அவளை வர சொல்லியிருக்கேன். கேள்வி கேட்கறதுக்கு இந்த வீட்டில் எவனுக்கு அதிகாரம் இல்ல. பா, உன் பொண்டாட்டிக்கு இழுத்துட்டு கிடக்கு, பா போய் பணிமுறை பண்ணு, பா. வாங்க. தாருங்க, சத்தியமா சொல்றேன், இதை வச்சாலாம் எங்களை பிரிச்சிட முடியாது. ஆமா, இதுக்கு மேல உங்களை பிரிக்கிறதுக்கு வெளியே இருந்து 4 பேர் வரணும். பாடங்க, வாங்க. வெட்டிக்கிட்டு குத்திட்டு சாங்கடா, அடுப்புல எடுக்கிட்டு உள்ள போய் உன் பொண்டாட்டிக்கு காலப்படி, பா. வாங்க வாங்க. புதுசா முளைக்குது, போ. அம்மா கொஞ்சம் வாமா. அம்மா நீங்க